ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதாவது ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் நேற்று ரிசல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதில் நிறைய பேர் கிளியராக இருக்கீங்க, நிறைய பேர் கிளியர் ஆகலை. ஸோ கிளியர் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி மெயின்ஸுக்கு 8 நாளில் ரெடி ஆகணுன்றதுக்கு தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் சப்ஜெக்ட் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு கிளியர் ஆகாத கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்பிஓ எக்ஸாமு டிசம்பர் 4லேருந்து அண்டு டிசம்பர் 8 வரை நடக்குது. நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் இருக்குது. அதனால் நான் கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் போச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்பிஓக்கும் ஐபிபிஎஸ் பிஓக்கும் என்ன வித்தியாசமும் கிடையாது. ஈவன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்பிஓ இதை காட்டிலும் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா இதோட எக்ஸாம் லெவல் ஈஸி கம்பேரிட்டிவ்லி. இதை விட பிஓவை விட நமக்கு யூனியன் பேங்க் எல்பிஓட எக்ஸாம் ஈஸி. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலைன்னா இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி இந்த எல்பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது ஈஸி லெவல் எக்ஸாம். நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க லெவல் எப்படி இருக்குன்ட்டு. சிம்பிளாக இருக்கும். ஒரு கிளர்க் மெயின்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கும். அண்டு ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல் போகாது, அதை விட கீழே ஒரு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவலில் இருக்கும். ஒரு ஈஸி லெவலில் கோடட் டைரக்ஷன், கோடட் பெல்ட் ரிலேஷன், கோடட் இன்இக்வாலிட்டி கேட்டால் எப்படி இருக்குமோ அதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஆர்ஆர்பி கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய பசில்ஸை கேட்பாங்க. இந்த லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு இதோட ரீசனிங். இதோட ஆப்டி எப்படி இருக்குன்னா ஈஸி அப்ரோச்சபிளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதோட இங்கிலீஷ் கூட 35 அவுட் ஆஃப் 35 போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல் அட்டெம்ப்ட், இல்லைனா ஃபுல் அட்டெம்ப்ட்லேருந்து ஒரு -2 மார்க்கு, ஒரு செக்ஷனில் 2 மார்க் மட்டும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸப்ட் சிஏ. சிஏக்கு எப்படி சிஏ படிக்கணுன்ட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நம்ம சேனலில் இருக்குது, நான் காட்டுறேன் எங்கே இருக்குன்ட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. எவ்வளோ லைக் வருதோ நான் அவ்வளோ நான் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அடுத்த பார்ட் ரிலீஸ் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ ஸ்கீம்ஸும் பேங்கிங்கும் நான் நடத்திட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து வரக்கூடிய எஸ்பிபிஓ எஸ்பி கிளர்க்குக்கெல்லாம் ரிமைனிங் டாப்ஸ், ஸ்டேட் அஃபேர்ஸ், நேஷனல் அஃபேர்ஸ் எல்லா டாப்பிக்கும் நான் கொண்டு வரேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு லைக் பண்ணால் நிறைய பேருக்கு அதை காட்டும். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. எப்படி இந்த ரிசல்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸ்டா இல்லை ஷாக்கடா அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கு. இப்போ இந்த ரிசல்ட்டு உங்களை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் தான் பண்ணும், ஷாக் பண்ணாது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏன்னா நார்மலைசேஷன் நிறைய டிஃபிகல்ட்டி ஸ்லாட்டில் தான் அட்டெம்ப்ட் கம்மியாக கொடுத்துருந்தீங்க. ஈஸியான ஸ்லாட்லலாம் நல்ல அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ டிஃபிகல்ட்டி ஸ்லாட்டில் அட்டெம்ப்ட் கம்மியாக கொடுத்தவங்க தான் நான் பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க. பட் அது நார்மலைசேஷனில் நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. நீங்கள் ஒரு 46லேருந்து சூப்பர் 100% அக்யூரேசி 46 அட்டன் பண்ணுறவங்களுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. 48க்கு மேலே ஒரு 50, அதுக்கு மேலே நீங்கள் 100% இல்லைனா கூட ஓரளவுக்கு நல்ல அக்யூரேசி கொடுத்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலைசேஷனில் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடுவாங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு 1 வீக் முன்னாடி. நீங்கள் அதை கேட்டு நீங்கள் படித்து ப்ரிப்பரேஷன்லேயே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு வாரம் சேவ் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் லேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவே கொடுத்தேன். பட் நார்மலைசேஷனில் எப்போவுமே இது நடக்கிறது தான். ரொம்ப கஷ்டமான ஸ்லாட், ஈஸியான ஸ்லாட், ஆவரேஜான ஸ்லாட், இது 3மே மிக்ஸ்டாகி வந்துருந்துச்சுன்னா ரொம்ப வேரியேஷன். இதுக்கும் டஃப் ஸ்லாட்டுக்கும் ஈஸி ஸ்லாட்டுக்கும் ரொம்ப வேரியேஷன்ஸ் இருந்தால் மார்க்ஸ்லேயும் நம்ம எடுக்கக்கூடிய மார்க்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய இன்க்ரீஸ் ஆகும், நிறைய குறையும். ஸோ அதனால தான் லோ அட்டெம்ப்டாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கெல்லாம் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. படிங்கன்னு சொன்னால் ஈவன் தான் மை அட்டெம்ப்ட் வாஸ் ஆல்சோ லோ. நானும் கிளியர் ஆகுமா ஆகாதுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் எக்ஸாம் மற்ற அனலைசிஸ்லாம் பார்த்து பாருங்கள் ஒரு ஹோப் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த ஸ்கீம்ஸு, பேங்கிங் அவேர்னஸ்லாம் நான் ப்ரிப்ரேஷன்லாம் கண்டினியூவில் இருக்கேன். நம்ம ஒன்ஸ் ரிசல்ட் பார்த்தோன்னே ப்ரிப்ரேஷன் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் சும்மா போய் எழுதி பார்க்குறேன் எக்ஸாம் எப்படி இருக்குன்ட்டு. ஐபிபிஎஸ் பிஓ எழுதலாம், யூனியன் பேங்க்கும் எழுதி பார்க்கலாம். அண்டு வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரீம் ஜாப்பெல்லாம் இன்னும் வெயிட்டிங் பெண்டிங்கில் இருக்குது நிறையா. இதோட நோட்டிஃபிகேஷன் முடியல. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதில் ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷன்லாம் கூட வருது. ஸோ ஆர்பிஐ ட்ரீம் வச்சுட்டு நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்ஐசி அசிஸ்டன்ட் வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு, எனக்கும் இதெல்லாம் ட்ரீம் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரீம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு
நெக்ஸ்ட் இயரில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இஎஸ்ஐசி அதுவும் என்னோடய ட்ரீம் தான். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தான் நான் கிளியர் பண்ணணும்னு ஒரு டார்கெட்டு. இஎஸ்ஐசி நெக்ஸ்ட் இயர் வரலாம். அதுக்கு வேக்கன்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வேக்கன்சி அப்ரூவல் ஆகி லேபர் மினிஸ்ட்ரி தான் இதுக்கு டிபார்ட்மெண்ட்டு. அதெல்லாம் அப்ரூவ் ஆகி ஒன்ஸ் டேட் கன்ஃபார்ம் ஆனால் நான் நம்ம சேனலில் வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன். டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆனதும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இருக்குது. கரண்ட்டில் ஐடிபிஐ எக்ஸாம் கர்நாடகா பேங்க்குக்கு வேக்கன்சி குறைவாக தான் ஆஸ்பிரன்ஸ் இருக்கும். நம்மக்கிட்ட வேக்கன்சி சொல்ல மாட்டாங்க. ஐடிபிஐ டேட்டும் கர்நாடகா பேங்க் டேட்டும் கிளாஸ் ஆகுது. அந்த கர்நாடகா பேங்க் கர்நாடகாவில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஐடிபிஐயோ கர்நாடகா. இதுக்கு தனி வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்புறமா. இதுக்கு ரெண்டும் ஒரே நாளில் தான் வருது எக்ஸாமு. ஸோ நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க எந்த எக்ஸாம் சூஸ் பண்ண வேண்டி. சென்னை 2 பேருமே சென்னை ஒரே நிமிஷம் ஆஸ்பிரண்ட் பஸ்ஸு போகுது. சென்னை அப்ளை பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் தப்பிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. பட் வெவ்வேறு ஊரில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் மாட்டிப்பாங்க. நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வேணும்ட்டு. கர்நாடகா பேங்க் வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் காம்படிஷன் குறையும். ஏன்னா இந்த மாதிரி டேட் கிளாஸ் ஆகுது. அண்ட் ப்ரைவேட் பேங்க்குன்னு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. இது நல்ல சேலரி, நல்ல பேங்க்கு, நல்ல வேலை. ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் நல்ல வேலை, கர்நாடகா பேங்க் வேலை. பட் ஐடிபிஐ வேலை கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தாலும் அது கன்ஃபார்மாக நம்ம ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டால் கிளியர் பண்ணுற எக்ஸாம். ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவும் ஐடிபிஐ ஜேஎம்மும். ஸோ ஐடிபிஐ ஜேஎம்மும் கர்நாடகா பேங்க் தான் நமக்கு கிளாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுன்றதை டிசைட் பண்ணுங்கள். இதுக்கு நான் தனி செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன். இப்போதைக்கு அப்ளிகேஷன் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் இன்னும் 2 days. நான் செப்பரேட் வீடியோ 2த்துக்கும் கொடுக்குறேன். எதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த எக்ஸாம் கிளியர் பண்ண பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, அண்டு எந்த எக்ஸாமில் ஜாப் ரோல் எப்படி இருக்கும், 2த்துக்கும் என்ன வித்தியாசம், எது நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் 2மே அப்ளை பண்ணுற கேண்டிடேட்னா வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ எப்பயுமே டஃப் லெவலில் ஈஸி லெவலில் கேட்டால் இது மாதிரி நார்மலைசேஷன் நடக்கும். உங்களை சர்ப்ரைஸ் தான் பண்ணோம். இனி அடுத்த எக்ஸாமில் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. எக்கச்சக்கமான கேண்டிடேட்ஸ் நான் ஃபெயில் ஆயிடுவேன் தான் நினச்சேன். பட் நான் பாஸ் ஆகிட்டேன் சார். கடைசி இன்னும் 5 நாள் தான் இருக்குது, என்ன பண்ணுறது, 8 நாள் தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்றீங்க. உங்களுக்காக தான் ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணிட்டேன். 8 நாள், 10 நாள்லேருந்து 8 நாள்லேருந்து 10 நாள், 14 நாள். ஏன்னா நமக்கு எல்பிஓக்கும் சேர்த்து தான் அந்த ஸ்டெப்ஸு. அதனால் கரண்ட் அஃபேர்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் தனித்தனி செப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள், இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எதுனா ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் லாஸ்ட் 10 days ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இதில் இன்றைக்கி தான் ரீசனிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி 12 நாளுக்கு கொடுத்துருக்கேன், 15 நாளுக்கு கொடுத்தேன், 14 நாள் கொடுத்தேன். அதில் 9 நாள் தான் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்னும் 8 நாள் இருக்குது. அது உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. இது நம்மளோட டெலகிராம் குரூப்பு. நான் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸு பேங்கிங்கும் இந்த டெலகிராம் குரூப்பு தான் போடுவேன். டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இதுதான் நம்மளோட டெலகிராம் குரூப்பு. இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக டெலகிராம் குரூப் இழுத்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னா தயவு செஞ்சு இன்னும் 8 டேஸில், அவங்களுக்கு 8 days இருக்குன்னா உங்களுக்கு 14 நாள் இருக்கும். 14 நாள் இல்லைனா கூட ஒரு 12 நாள் இருக்கும் எல்பிஓ எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் ஆக. உங்களுக்கு 4, 7, 5, 7, 8 இந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரிமைனிங் டேஸ் இருக்குது. நீங்கள் சிஏ, ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், டிஸ்கிரிப்டிவ் எல்லாமே சிலபஸ் சேமு. எல்பிஓ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஐபிபிஎஸ் பிஓ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனே நீங்கள் கண்டினியூவாக இருங்க. நீங்கள் பிஓ ஃபெயில் ஆகிட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபெயிலான கேண்டிடேட்ஸ், பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸும் 2 எக்ஸாமும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபெயிலான கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக எல்பிஓ எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ஹை சேலரி அதே பேக்கேஜ் தான். அதோட பெனிஃபிட்டான ஜாப் தான். இதை கிளியர் பண்ண பாருங்கள். அவங்களுக்குன்னா கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கூட கிடையாது. நீங்கள் உசுரை கொடுத்து நீங்கள் எல்பிஓ எக்ஸாம் படிங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இதுதான் நம்மளோட டெலகிராம், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ எதுக்காகனா, இனிமேல் இந்த தவறுகளை பண்ணாதீங்க. மார்க் அட்டெம்ப்ட் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இனிமேல் நெக்ஸ்ட் எக்ஸாமில் அட்டெம்ப்ட் கம்மியாக இருந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணாதீங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபெயில் ஆனவங்களுக்காக தான் மேக்ஸிமம் இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ ஃபெயில் ஆன கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடல, இன்னும் உங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் டிமோட்டிவேட் ஆகாமல் ஒழுங்காக நீங்கள் படித்தா இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா இது ஒன்றும் அந்தளவுக்கு ஹார்ட் லெவல் கொஷின் இல்லை. ஈவன் தோ
இவங்க ஐபிபிஎஸ், பிஓ எக்ஸாம் எழுதுறவங்க கூட கொஞ்சம் ப்ரெஷர் இருப்பாங்க. நீங்க ப்ரெஷரே இல்லாம போலாம். ஒன்லி சிஏ மட்டும் தான் நீங்க படிக்காத டாபிக். கொஞ்சம் கவர் பண்ணணும் எக்ஸ்ட்ரா. அத நம்ம சேனல்லே முக்கியமான பேங்கிங் ஸ்கீம் குடுத்துறோம். அத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட்டா நாங்க எல்லாமே டெலிவரி பண்ணிருவோம். ஐபிபிஎஸ், பிஓ கேண்டிடேட்ஸ் கூட 2 மந்த்ஸ் தான் டெலிவரி பண்ண முடியும் என்னால. உங்களுக்கு நவம்பரும் சேர்த்து நான் டெலிவரி பண்றேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மத்த சப்ஜெக்ட்லாம் ஈஸி லெவல்ல இருக்கிறதுனால சும்மா சரமாரியா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஐபிபிஎஸ், பிஓ கேண்டிடேட்ஸா இருக்கக்கூடிய நீங்க ஆட் லெவல் சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்பிஓ எக்ஸாம் படிக்கக்கூடிய நீங்க இ மாடரேட் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின நெறைய செட் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிஓ மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்றவங்க கம்மியான செட்ல தரமான ஆட் லெவல் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி அப்ரோச் மட்டும் பார்த்துட்டு போங்க. நீங்க எல்பிஓக்கு நீங்க நெறைய செட் பிராக்டிஸ் பண்ணி ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. நீங்க இவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். நீங்க இவங்களுக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்திருக்கு. ஹை வேக்கன்சி உங்களுக்கும் நல்ல வேக்கன்சி தான். பட் இவங்களுக்கு இல்லாத இவங்க ஸ்பீட ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஸ்பீட ஃபோக்கஸ் பண்ணா இவங்கள ஓவர்டேக் பண்ணி நீங்க கிளியர் பண்ணலாம் எல்பிஓ படிக்கிறவங்க. ஸோ 2 பேருக்குமே 2 விதமான ஜாப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.